வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு ஒரு பையனுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு மட்டும் கொசு கடி மாதிரி வந்து இப்போ அப்படி தடித்தடிப்பாக வந்துடுதான். மறுநாள் காலைல சரியாக போயிடுது டாக்டர். அது என்ன அமாவாசையோட கனெக்ஷன் தெரியல எனக்கு. தம்பி, அமாவாசைக்கு தடிப்பாக வரும், பௌர்ணமிக்கு மண்டை பூரம் வழுக்க மண்டையாக போயிடும். இது நிறையா பேர் இருக்காங்க தம்பி. ராத்திரி தூங்கினேன் காலையில் மண்டையில் முடியே இல்லைம்பாங்க. ஆக்சுவலாக அந்த தடிப்பாக வருது பார்த்தீங்களா, அது வந்து வியாதி. ஓகே. அது வந்து அட்ரிகேரியான்னு ஒரு டிசீஸ். இவன் வந்து பார்த்த அன்றைக்கி அது அமாவாசையாக இருந்திருக்கும். அமாவாசைன்னொன்னே இந்த பனைமரத்தில் பனங்காய் விழுந்துச்சு, குருவி ஏறி உட்காந்து தான் விழுந்துச்சுமா. அது உள்ள ஸ்டேஜில் இருக்கும், குருவி அந்நியாரம் தான் ஏறி உட்காந்துருக்கும். அது உதிர்ந்தோடனே குருவி ஏறி உட்காந்ததுனால தான் அந்த பனங்காய் கீழே விழுந்துச்சு அப்படிமா. அதை மாதிரி தான் இதெல்லாம். அமாவாசை அவனுக்கு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அந்த இது வந்திருக்கும். அந்த அட்ரிகேரியா என்றைக்குனாலும் வரலாம் தம்பி. அது எப்படின்னா, ஒரு கொசு கடிச்சு வரலாம், தண்ணி மாற்றி குளிச்சோம்னா வரலாம், குளிர்ந்த தண்ணினால் வரலாம், சுடு தண்ணினால் வரலாம், சாப்பாடில் ஏதாவது அலர்ஜி வருது. இப்போ நீங்கள் மீன், முட்டை, கருவாடு, எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், தக்காளி, வாழைப்பழம், இதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜிக் ஃபுட்டு. இதெல்லாம் வந்து ஏதாவது அன்றைக்கி சாப்பிட்டு வந்துருப்பாங்க ராத்திரி. அன்றைக்கி சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் தடிப்பு வரலாம். இவங்க ரிலேஷன் வந்து இந்த அமாவாசைக்கு அதுக்குன்னு சொல்கிறாங்களா, அது இல்லை ரிலேஷன். இவங்க உபயோகப்படுத்தின ஏதோ ஒரு பொருள், சாப்பிட்ட ஏதோ ஒரு பொருள் அலர்ஜி ஆகுது. அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அமாவாசையை இது பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்காக அமாவாசையே வரக்கூடாது இனி அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? அது இருக்க முடியாது. அதுக்காக அடுத்த அமாவாசை அன்றைக்கி அவனுக்கு வருமானு பாருங்கள், வராது. அதெல்லாம் சும்மா அவனாக சொல்கிறது. ஓகே. அதுக்கு வைத்தியம் பண்ணால் 6 மாதம் பண்ணணும். லீ மாஸ்னு ஒரு மாத்திரை இருக்குது. டெய்லி நைட் 6 months போட்டால் தான் போகும். 10 நாள் போட்டேன், 15 நாள் போட்டேன், போயிருச்சு, இந்த டாக்டருக்கு அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா திரும்ப வரும். திரும்ப வந்துச்சுன்னா திரும்ப 6 மாதம் போடணும். இப்படி 2 தடவை 3 தடவை விட்டு போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் லாங் சொரிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும். ஒரு நல்ல அமாவாசை அன்றைக்கி அவரை மீட் பண்ணிடலாம். அதான், அவ்வளோதான். டாக்டர், இப்போ ஆன்டி டேனிங், அதாவது இப்போ வெயிலில் வந்து நிறைய பேருக்கு நெத்தி, இந்த ஸ்கார்ஃப் கட்டிட்டு போகிற பெண்களுக்கு வந்து அந்த நெத்தி மட்டும் இதுவாகிடுது, கை டேனிங் ஆகிடுது. பெஸ்ட்டு ரெமெடி என்ன டாக்டர் ஆன்டி? தம்பி, ஒன்று சன்ஸ்க்ரீனர் மஸ்ட்டு. டேனிங் ஆகிறவங்க வந்து சன்ஸ்க்ரீனர் கம்பல்சரி. சன்ஸ்க்ரீனர் வந்து நீங்கள் பெரிய எஸ்பிஎஃப் இருக்குன்னு கட்டாயம் இல்லை, 25-30. அதாவது அந்த எஸ்பிஎஃப்ங்கிறது கணக்கு எப்படின்னா, எவ்வளவு நேரத்துக்கு நமக்கு வெயிலை பாதுகாப்பு பண்ணுங்கிறதான். அதாவது இப்போ நான் வெயிலில் போகிறேன், 10 நிமிஷத்தில் என் ஸ்கின் வந்து எரிஞ்சு போயிடுது, அலர்ஜி வருது, டேன் ஆகுது அப்படின்னா, உங்கள் எஸ்பிஎஃப் 20 அப்படின்னு வைங்க. 20 × 10 200 நிமிஷம் ப்ரொடெக்ஷன். ஓகே. அதாவது 3 மணி நேரம் ப்ரொடெக்ஷன். உங்கள் எஸ்பிஎஃப் வந்து 30 அப்படின்னு வைங்க. 30 × 10 300 நிமிஷம் ப்ரொடெக்ஷன். அதுக்கு 150 இருக்கிறதா போட்டு வாங்கி இல்லை, அதுதான் அவ்வளவு நமக்கு போக வேண்டியதில்லை தம்பி. அதாவது எப்படின்னா, ரொம்ப நீங்கள் கெமிக்கல் ஆட் பண்ண அதுக்கே நமக்கு அலர்ஜி வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு இதிலேருந்து அடுத்த இதுக்கு நீங்கள் கொண்டு போயிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு வந்து கவரிங் தான், மெக்கானிக்கல் கவரிங் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. நான் பொதுவாக சன்ஸ்க்ரீனை ரொம்ப எழுதுறவன் இல்லை தம்பி, அன்லஸ் அதர்வைஸ் பேஷண்ட் கேட்டால். ஏன்னா நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணாலும் ப்ரொடெக்ஷன் கிடையாது. நீங்கள் 50 போடுங்க, 100 போடுங்க, 300 போடுங்க. 300 போட்டாலும் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நமக்கு வெயிலில் அலர்ஜி, நமக்கு வெயிலில் கருப்பாகுதுன்னா வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போனீங்கன்னா கருப்பு ஆகத்தான் செய்யும், டேன் ஆகத்தான் செய்யும். சரி, டேன் ஆயிடுச்சு, நான் டேன் எப்படி எடுக்கிறது? 15 நாளைக்கு ஜிஆர்எம் டேன் இருக்கிற இடத்துல மாத்திரம். இப்போ இந்த நெத்தி, இந்த கை டேன் போயிடும். ஹைட்ரோகினான் H1 ஆயின்மெண்ட் அதை வச்சு இது பண்ணிக்கிட்டே போயிட வேண்டியதான். பட் பெஸ்ட்டு வந்து பாதுகாப்பு. ஓகே. இப்போ இந்த அட்வான்ஸ்டாக வந்து ஷேவிங் பண்ணுறதுக்கான மிஷின்லாம் வந்துருச்சு இல்லை? ஆமாம். இப்போ அதெல்லாம் வந்து பயன்படுத்துறது நல்லதா தம்பி? அதில் ஒன்றே ஒன்று தான் தம்பி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே பக்கமாக நீங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணுறது ஒன்றுமே தப்பு இல்லை தம்பி. முன்னாடி எப்படி இருக்கும்னா, ஃபாலிகுலைட்டிஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், கொப்பளமாக சில பேருக்கு உள்ளே வரும், ஷேவ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்கின்னு வரைக்கும் இருக்கிற ஹேரை எடுக்காது, கொஞ்சம் ஹேரை விட்டுட்டு எடுக்கும். அப்போ அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ வரக்கூடியது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே முடிய பூரம் சேர்த்து பிடுங்கி விட்டுறோம். அது ஆக்சுவலாக செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே அதுதான் உங்கள்ட்ட சொன்னேன். ஒரே பக்கமாக ரிமூவ் பண்ணுறதுனா பரவாயில்ல, நீங்கள் இப்படியே வச்சு எடுக்கிறதா இருந்தால். இப்படி வேர்லிங் வருது பார்த்தீங்கன்னா, வேர்லிங் வந்து இப்படி முடியை சுற்றி நீங்கள் எடுக்கிறது, ஒரு முடி மேலே இன்னொரு முடி பட்டுச்சுன்னா சூடோஃபாலிகுலைட்டிஸ் வந்துடும். அப்போ ஒரு வியாதியிலேருந்து இன்னொரு வியாதி கொண்டு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே பக்கமாக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் சேஃப்டி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் ஒரு இதுவும் வராது. ரொம்பையும் கம்ப்ளீட்டாக ஸ்கின்னு வரைக்கும் நான் எடுப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா
அது வந்து அடுத்த ப்ராப்ளத்துக்கு கொண்டு போயிருவீங்க. ஓகே டாக்டர். மெக்கானிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஹேரை பிடுங்கி எடுக்கிற மாதிரி இருக்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ அந்த ஒரு 2 நாள் ஷேவ் பண்ணி விட்டு 2 நாள் கழிச்சு ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வருது, அது எதனால் வருது டாக்டர்? இல்லை தம்பி, அதாவது முடிக்குள்ளே வரக்கூடிய அரிப்பு எல்லாத்துக்குமே நார்மலாக பொடுகு தான் காரணம். பொடுகு. ஓகே. மீசையில் வரலாம், கண்ணு பட்டையில் வரலாம், தலைக்குள்ளே வரலாம், தாடிக்குள்ளேயும் வரலாம். ஸோ இந்த பொடுகு வர்றவங்களுக்கு நம்ம நார்மலாக பொடுகுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறோம்? ஒரு என்சிபி ஆயின்மெண்ட்டை போட்டோம், பொடுகு போயிடுச்சு, நிப்பாட்டி வச்சுக்கிட்டோம், இப்போ கண்ட்ரோல் தான். பொடுகு வந்து அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிறது. பொடுகுக்கு முடிவே இல்லை. ஓகே. வந்தால் வைத்தியம் பண்ணிக்கணும், போனால் விட்டுறணும். ஓகே டாக்டர். டாக்டர் டைரெக்டாக லெமனை எடுத்து ஃபேஸில் தடவி இப்போ தேய்ச்சிக்கிறாங்களே, அது வந்து நியாயமா? மெண்டல் பிடிச்சவனுக்கு தலையில் தடவணும் தம்பி. மெண்டல் பிடிச்சவனுக்கு அது நிறைய பேர் இருக்கான் தம்பி. பொடுகுக்கு எலுமிச்சம்பளத்தை தேய்க்கிறவன் அவ்வளோ பேர் இருக்கான் தம்பி. நீங்கள் பொடுகுக்கு காரணம் ஒரு ஃபங்கஸ்ஸு. எலுமிச்சம்பளத்துக்கும் ஃபங்கஸுக்கு என்ன சம்பந்தம்? நான் தான் சொன்னேன், மெண்டல் பிடிச்சிருச்சாடாம. ஏன்னா குற்றாலத்தில் எலுமிச்சம்பளத்தை தேய்ச்சிட்டு போய் குற்றாலத்தில் போய் குளிப்பான். அந்த குற்றாலத்தில் எலுமிச்சம்பளத்தை தேய்ச்சி குளித்தா மெண்டல் சரியாக போயிருமா. அப்படி ஒரு இது இருக்குது. அது மாதிரி இந்த எலுமிச்சம்பளத்தை போட்டால் இது போயிருமா அது போயிருமா, ஒன்றும் போவதில்லை, தோல் கெட்டு போயிடும். ஓகே. மூஞ்சுக்கு தக்காளி போடுறதும் வந்து ஏதோ குளிர்ச்சியை தரும். நான் அத்தானியா சொன்னேன், தக்காளியில் சாம்பார் செஞ்சு சாப்பிடியா? சரியா? நான் என்ன சொல்கிறேன்யா, இப்போ நீ சோப்பு முகத்துக்கு போடணும், சோப்பை சாப்பிட்ருங்க சரியா? தக்காளியை சாப்பிடணும், தக்காளியை பூரா முகத்தில் ஒட்டுங்க. டாக்டர், இப்போ ஃபேஸ் பவுடர் இருக்குல்ல டாக்டர்? ஆமாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. ஃபேஸ் பவுடர் வந்து ஆம்பிட்டில் வந்து நிறைய ஃபேஸ் பவுடர் போட்டு முகத்தம் கழுத்து எல்லாத்துலேயும் ஃபேஸ் பவுடர் போட்டு குளிர்ச்சியாக இருக்கும். ஃபிகர் ரெடி பண்ணுறதா இருக்குமியா? அதுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. 40 வயசுல தான்ப்பா நாய்க்கணும். அந்நியாரம் தான் ஃபிகர் வேணும்னு ஏகப்பட்ட பவுடரை போட்டு மேக்கப் போட்டு போகிறதுப்பா. அது எப்படி டாக்டர்? அது அந்த மாதிரி போடுறது வந்து குளிர்ச்சியை தருதா அவங்க? ஆக்சுவலாக பாருங்கள், பவுடரில் மெடிக்கேட்டட் பவுடர், மஞ்சள் கலந்தது, சந்தனம் கலந்தது, வேப்பலை கலந்தது, இப்படின்னு விற்கிற எந்த பவுடரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே. அதாவது மெடிக்கேட்டட் சோப்பும் யூஸ் பண்ணக்கூடாது, மெடிக்கேட்டட் பவுடரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டினரியாக போடுற பவுடர் போடலாம். ஓகே. பவுடர் வந்து நமக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னா, இஸ் அ பெஸ்ட் சன்ஸ்க்ரீனர். ஓகே. பவுடர் போட்டிங்கன்னா நேராக அடிக்கிற வெயில் வந்து நமக்கு முகத்தில் ஸ்கின்னில் நேர பாதிப்பு இல்லாமல், பவுடர் வந்து ஒரு மெக்கானிக்கல் பேரியர். பட் அந்த மெக்கானிக்கல் பேரியரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பவுடர் எல்லாமே ஆஸ்பெஸ்டாஸ் கலந்தது, சுண்ணாம்பு கலந்தது, அதனால் வரக்கூடிய அலர்ஜி ஒரு பக்கம் ஒரு பாட் இருக்குது. ஸோ நீங்கள் லைட் கோட்டாக போட்டுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதையே போட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு கை பூரம் போட்டுக்கிட்டு உடம்பு பூரம் போட்டுக்கிட்டு இங்கெல்லாம் போட்டுக்கிட்டு வேர்வை குழாயை அடைச்சி எண்ணெய் குழாயை அடைச்சி, நீங்கள் வேர்வை குழாயை அடைச்சிட்டிங்கன்னா வேர்வை உள்ளேருந்து வெளியே வந்தால் தான் உங்கள் உடம்பு கூலாகும். நீங்கள் வேர்வை குழாயை பூரா அடைச்சிப்பிட்டீங்க அப்படின்னு வைங்க, நீங்கள் பாய்லர் மாதிரி ஆயிடுவீங்க, கொஞ்ச நாள் வெடித்து செதறிடுவீங்க ஒரு பக்கம். ரெண்டாவது, உள்ளே இருக்கிற ஆயில் வெளியே வரணும். உள்ளே இருக்கிற ஆயில் வெளியே வந்தால் தான் மாய்ஸ்சரைசிங், ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் பவுடரை போட்டு ஆயிலையும் போட்டு அடைச்சிப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னு பூரா ட்ரை ஆகி போயிடும். அப்போ ஸ்கின்னு ட்ரை ஆயிடுச்சுன்னா ரிங்க்லிங் வந்துடும், ஏஜிங் வந்துடும். எல்லாமே கொஞ்சமாக பண்ணணும். பண்ணால் இவ்வளவு, இல்லைன்னா ஒன்றும் பண்ணவே மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே டாக்டர், இன்றைக்கி நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய ரெமெடி சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் டாக்டர். தேங்க்யூமா. இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.